ஆல் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாம் ஹாப்பியாக ஜாலியாக இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்த நம்ம கிடையாது, மேபி நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்த ஃபெஸ்டிவ் சீசன்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ தட் ஹோப்ஃபுல்லி நான் பிளான் பண்ண ஒர்க்ஸ் வந்து எல்லாமே வந்து ப்ராப்பராக போயிட்டுருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப கண்டுக்காமல் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ. ஸோ அது வந்து நான் ஸ்டார்ட் பண்ணது மட்டும்தான். அந்த அதுக்கப்புறம் நான் அதில் எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல. ஸோ தட் அதை பற்றி இன்றைக்கி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு வந்து யோசித்தேன். ஏன்னா இதுவும் வந்து நமக்கு தேவை, ஓகேங்களா? ஒரு மல்டிபிள் டாஸ்க் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் ஒரு விஷயம் வந்து பிலோவாக இருக்குது, அதாவது கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது அதுக்கான ரீசன் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ஓகேங்களா? ஸோ அதோட ரீசன் ஃபைண்ட் அவுட் பண்ணால் தான் அதை வெளியே கொண்டு வர்றதுக்கான ஐடியாஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இதையே வந்து அப்டேட்ஸு எதுவுமே போடாமல் இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் வந்து என்னால் இப்போதைக்கு வந்து கொஞ்சம் டைம் வந்து கொடுக்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு மினிமலான ஆர்டர்ஸ் தான் வருது, ஓகேங்களா? அதாவது இப்போ நான் அந்த ஒரு ஆர்டர் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அது வரல அப்படின்னா ஸோ அது வந்து எனக்கு வேஸ்ட் தான், ஓகேங்களா? ஸோ இன்னொரு ஒர்க்கில் நான் இருக்கும்போது ஒரு ஆர்டர் வருது அப்படிங்கும்போது அதை வந்து இன் பிட்வீனில் விட்டுட்டு போயிட்டு நான் அதை பண்ணவும் முடியாது, கரெக்டாக? ஸோ இப்போதைக்கு நான் மட்டும்தான் எல்லா ஒர்க்ஸுமே வந்து மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இன் ஃப்யூச்சரில் வந்து மேபி 1 or 2% வந்து ஹையர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதோட அப்டேட்ஸ் வந்து நான் இன்னும் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் போடுறேன். ஸோ தட் அது ஒரு சிஸ்டம் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கும்போது ஒரு சிஸ்டம் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதாவது நான் அவைலபிளாக இல்லை அப்படின்னாலும் ஸோ அந்த ஒர்க் வந்து கண்டினியூஸாக நடக்கணும், அதுதான் வந்து பிஸ்னஸ், ஓகேங்களா? ஸோ நம்மளையே வந்து எல்லா ஒர்க்குமே வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸோ நம்ம 1 or 2 டாஸ்க் வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது அது வந்து ஒன்று கம்மியாகவும் ஒன்று அதிகமாகவும் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுதான் வந்து இப்போ என்னோட இதில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நான் வேறு ஒர்க்கில் வந்து இப்போதைக்கு நான் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் அந்த ஒர்க் வந்து என்னால் எதுவுமே வந்து அதுக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இன்கேஸ் இன் பிட்வீன் ஆர்டர்ஸ் வேறு அதர் ஆர்டர்ஸ் எனக்கு கேக் வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும். இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோக்கு மட்டும், ஏன்னா எப்பயாச்சும் ஒரு டைம் தான் வந்து கிடைக்குது அப்படிங்கும்போது நம்ம அதுக்காக வந்து பண்ண தேவையில்லை. ஸோ தட் இப்போதைக்கு வந்து அதுக்கான ப்ராப்பர் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து போயிட்டே தான் இருக்குது. ஸோ தட் அதுலேயும் வந்து ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்கேன். ஸோ அது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அது போக பார்த்தீங்க அப்படின்னா இன் பிட்வீனில் வந்து நமக்கு கொஞ்சம் டிசைனிங் ஒர்க்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ தட் டெய்லரிங் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ அதையும் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் இன் பிட்வீனில். அண்ட் தென் அது போக கொஞ்சம் ரெனோவேஷன் ஒர்க் எல்லாமே வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லீவில், அதாவது இந்த ஃபெஸ்டிவ், இந்த தசரா டைம் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கும். ஸோ அந்த டைமை வந்து கொஞ்சம் ரெனோவேஷனுக்காக வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசிச்சிருக்கேன். ஏன்னா நம்ம சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாகவும் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான பிளேஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஒர்க் எஃபிஷியன்சி வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அப்டேட்ஸ் வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ அதோட ப்ராசஸும் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறோம், ஸோ எந்த மாதிரி கலர்ஸ் சூஸன் பண்ணியிருக்கோம், ஸோ எந்த ஒரு ரெனோவேஷன் ஒர்க் அப்படின்ற எல்லாத்தையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். மேபி குட்டி குட்டி கிளிப்ஸ் வந்து நான் எடுக்க ட்ரை பண்ணுறேன். இன்கேஸ் என்னால் எடுக்க முடியல அப்படின்னா ஃபைனல் அவுட்புட் வந்து கண்டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு கம்ப்ளீட் பிளான் வந்து நான் என்னோட மைண்டில் வச்சுருக்கேன். பட் ஆனால் அதோட அவுட்புட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து தெரில. ஸோ வில் see. ஓகே, தட்ஸ் இட் ஃபார் டுடே கைஸ். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கண்டென்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்காக வந்து அந்த வீடியோ வந்து ரெடி பண்ணுறேன். அண்ட் தென் அது போக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கிளாஸஸ் வந்து என்ரோல்மெண்ட்டில் போயிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் வந்து டைம் இருக்குது, ஓகேங்களா, கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ தட் அது வரைக்கும் நீங்கள் வந்து டைம் எடுத்துக்கோங்க திங்க் பண்ணுறதுக்கு. ஸோ திங்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பிடிக்கும், அதாவது நான் கண்டக்ட் பண்ணுற கிளாஸஸில் என்ன ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு பிடிக்கும், அதில் வந்து நீங்கள் என்ன அப்கிரேட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஸோ அதை வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை அப்படின்னாலும் வேறு யாருக்கு வந்து அந்த ஒரு விஷயம் தேவையாக இருக்கும் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே கைஸ். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஓகே, பாய்.